வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6th இருக்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வின் இயக்குனர் ஜெனரல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சிந்து சமவெளி ஆய்வு பண்ணும்போது அப்போ இந்திய தொல்பொருள் ஆய்வு ஏஎஸ்ஐ இருக்குல்ல, அதோட இயக்குனர் ஜெனரலாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க, முனைவர் ஆர்டி பானர்ஜி, பி சர் ஜான் மார்சல், சி டிஆர் சகானி, டி மார்க்ஸ் முல்லர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் என்னென்னா சர் ஜான் மார்சல். அவர் தான் பார்த்தோம்னா சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது ஏஎஸ்ஐயோட இயக்குனர் ஜெனரலாக இருந்திருப்பார். எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரை இருந்திருப்பார்னா 1902லேருந்து 1928 வரை இருந்திருப்பார். இவர் என்ன சொல்லியிருப்பார்னா 1924 இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இடையே பொதுவான அம்சத்தை கண்டறிந்தவர் யாருன்னா இவர் தான். எப்போனா 1924 கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹரப்பாவை ஃபஸ்ட்டு அகழாய்வு பண்ண ஆரம்பித்த வருஷம் 1920 பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ முனைவர் ஆர்டி பானர்ஜி அப்படின்றவர் யாருன்னா, அவர் மொஹஞ்சதாரோவை அகழாய்வு பண்ணவர். அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க, டிஆர் சகானி. இந்த டிஆர் சகானி அப்படின்றவர் இந்திய தொல்லியல் துறையில் இயக்குனராக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர். எப்போ வரை இருந்திருப்பாரா, 1935 வரை அவர் இருந்திருப்பார். இந்திய தொல்லியல் துறை இயக்குனராக நியமிக்கப்பட்ட முதல் இந்தியர்னா யாருன்னா இந்த டிஆர் சகானி. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் என்னென்னா சர் ஜான் மார்சல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்ட கருத்துக்களில் சரியானதை சுட்டி காட்டுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிந்து சமவெளி மக்கள் இந்திரனை வழிபட்டனர். ஆப்ஷன் பி சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம். ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்க, சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க, பெரும் குளியல் குளம் ஹரப்பாவில் காணப்பட்டது. செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்னென்னா சி தான் கரெக்டு. என்ன கொடுத்துருக்காங்க, சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. அதாவது சிந்து சமவெளியில் என்னென்ன தெரியாதுன்னா 2 இரும்பும் தெரியாது, குதிரையும் தெரியாது. ஸோ சி கரெக்டு. ஏ என்ன கொடுத்துருக்காங்க, சிந்து சமவெளி மக்கள் இந்திரனை வழிபட்டனர். அவங்களோட கடவுள் பசுபதியை தான் வழிபட்டிருப்பாங்க. பசுபதி அப்படின்னா என்னென்னா விலங்குகளின் கடவுள் அப்படின்னு பொருள். அதுக்கப்புறம் பி என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் ஏ தப்பு, இந்திரன் சொல்லுவாங்கன்னா தப்பு. பி சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு கிராம நாகரிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்றது ஒரு நகர நாகரிகம் அப்படின்றது தான் கரெக்டு. டி என்ன கொடுத்துருக்காங்க, பெரும் குளியல் குளம் ஹரப்பாவில் காணப்பட்டது. பெரும் குளியல் குளம் ஹரப்பா கிடையாது, எங்கே இருக்கும்னா அது மொஹஞ்சதாரோவில் தான் இருக்கும். ஸோ செகண்டுக்கு ஆன்சர் சி தான் கரெக்டு. சிந்து சமவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. சி தான் கரெக்ட். தேர்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நாட்டிய மங்கை என்ற வெண்கல உருவ பொம்மை எங்கு கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டெல்லி, ஆப்ஷன் பி லோத்தல், ஆப்ஷன் சி மொஹஞ்சதாரோ, ஆப்ஷன் டி ரூஃபார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்டுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டு, மொஹஞ்சதாரோ அப்படின்றதான் கரெக்டு. அதாவது நாட்டிய மங்கை நடனமாது என்று அழைக்கப்படுறது நாட்டிய மங்கை. ஒரு சிறிய வெண்கல உருவ பொம்மையை கண்டுபிடிச்சிருப்பாங்க மொஹஞ்சதாரோவில். இதோட காலம் எவ்வளோனா 3000 ஆண்டுகள் பழமை வாழ்ந்தது இந்த உருவ பொம்மை. இதை பற்றி சர் ஜான் மார்சல் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இதை அந்த காலத்தில் செஞ்சதான நம்புறதுக்கே எனக்கு ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மொஹஞ்சதாரோவில் தான் இந்த வெண்கல சிலை கண்டுபிடிச்சிருப்பாங்க, வெண்கல உருவ பொம்மை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏ டெல்லியில் என்ன இருக்கும்னா ஏஎஸ்ஐ தலைமையிடம் இருக்கும். இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையோட தலைமையிடம் ஏ டெல்லியில் இருக்கும். லோத்தல் என்னென்னா கப்பல் கட்டும் தளம் குஜராத்தில் இருக்குது. லோத்தல் அங்கே இருக்கும். ஸோ தேர்டு ஒன்றுக்கு ஆன்சர் மொஹஞ்சதாரோ அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் 2 பெரிய நகரங்கள் ஒத்த நகர தன்மையுள்ள திட்டத்தை கொண்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எந்த நகரம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ மற்றும் சந்துதாரோ, ஆப்ஷன் பி மொஹஞ்சதாரோ மற்றும் லோத்தல், ஆப்ஷன் சி மொஹஞ்சதாரோ மற்றும் தோலவிரா, ஆப்ஷன் டி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா.
ஆப்ஷன் டீன் தான் கரெக்டு. ஆப்ஷன் டி வந்து மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா இது 2 நகரங்கள் தான் வந்து ஒத்த தன்மையுடைய நகரமாக வந்து இருந்திருக்கும். இதை வந்து ஒத்த நகர திட்டத்தை கொண்டுள்ளது அப்படின்னு சொன்னவர், மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவை வந்து ஒத்த நகர திட்டத்தை கொண்டுள்ளதுன்னு சொன்னவர் யாருன்னா சர் ஜான் மார்ஷல். அதாவது 1924 வந்து சொல்லியிருப்பார். அவர் வந்து யாருன்னா ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையோட வந்து இயக்குனராக வந்து இருந்தவர். அவர் தான் 1924 மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா வந்து பொதுவான அம்சங்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஆனால் வந்து மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா ரெண்டுலையும் எது மிக பழமையானது அப்படின்னு பார்த்தோம்னா ஹரப்பா தான் வந்து மொஹஞ்சதாரோவை விட மிக பழமையானது. ஸோ 4க்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 5th கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா சிந்து சமவெளி மக்கள் வீடுகள் கட்ட எதை உபயோகப்படுத்தினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கல், ஆப்ஷன் பி மரம், ஆப்ஷன் சி செங்கல், ஆப்ஷன் டி இவை அனைத்தும். இதுக்கு வந்து ஆன்சர் சி தான் கரெக்டு. அதாவது செங்கலை வச்சு தான் அவங்க வந்து சுட்ட செங்கற்கள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க வீடுகள் கட்டுறதுக்கு. சுட்ட செங்கற்கள் அப்படி இல்லைன்னா வந்து சூரியனில் செங்கலை காய வச்சு அதை நல்லா உலர வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அதை வந்து வீடுகள் கட்டுறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ 5th ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி செங்கல் தான் கரெக்ட். 6th கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தின் மட்கலன்கள் என்ன நிறங்களில் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சாம்பல் மட்கலன்கள், ஆப்ஷன் பி கருப்பு வண்ணம் பூசிய சிவப்பு மட்கலன்கள், ஆப்ஷன் சி வட இந்திய பளபளப்பான கருப்பு மட்கலன்கள், ஆப்ஷன் டி கருப்பு சிவப்பு நிற மட்கலன்கள். இதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டு. என்ன சொல்லியிருக்காங்க, கருப்பு வண்ணம் பூசிய சிவப்பு மட்கலன்கள் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா தவறு. 7th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா முதல் அகழ்வாராய்ச்சியின் இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ முனைவர் ஹல்ட்ஸ், ஆப்ஷன் பி அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம், ஆப்ஷன் பி பெர்குசன், ஆப்ஷன் டி மார்ஷல். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் தான் முதல் அகழ்வாராய்ச்சியின் இயக்குனராக வந்து இருந்திருப்பார். அதாவது ஏஎஸ்ஐ அப்படின்றது வந்து இந்திய தொல்லியல் துறை. அதை ஸ்டார்ட் பண்ணது வந்து எந்த வருஷம்னா 1861. தலைமையகம் வந்து எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் வந்து இருக்குது. அதை வந்து நிறுவுறதுக்கு உதவுனவர் தான் இந்த அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். அவர் தான் முதல் அகழ்வாராய்ச்சியின் இயக்குனராக வந்து இருந்திருப்பார். ஸோ 7th ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 8th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் எதில் சிறப்பு தன்மை உடையதாக காணப்பட்டது. ஆப்ஷன் ஏ நகர திட்டமிடல், ஆப்ஷன் பி கட்டிடக்கலை, ஆப்ஷன் சி கைவினை, ஆப்ஷன் டி இவை அனைத்தும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு. இவை அனைத்தும். நகர திட்டமிடல் நல்லா இருந்திருக்கும், கட்டிடக்கலையிலே சிறப்பாக இருந்திருப்பாங்க, கைவினை பொருள்கள் வந்து நிறையா செஞ்சுருப்பாங்க. ஸோ 8th ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 3லையுமே சிறப்பு பெற்றவர்களாக வந்து இருந்திருப்பாங்க சிந்துவெளி நாகரிக மக்கள். 9th கொஸ்டின் பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் துறைமுக நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லோத்தல், ஆப்ஷன் பி காலிபங்கன், ஆப்ஷன் சி ரூஃபர், ஆப்ஷன் டி மொஹஞ்சதாரோ. ஆப்ஷன் ஏ லோத்தல் அப்படின்றதான் சரியான விடை இதுக்கு. அதாவது லோத்தல் வந்து இங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. அங்கே தான் துறைமுக நகரம், துறைமுகம் கப்பல் கட்டும் தளம் இருந்ததற்கான சான்றுகள் வந்து கிடச்சிருக்கும். ஸோ 9th ஆப்ஷன் வந்து ஏல இருக்க லோத்தல் அப்படின்றதான் சரியான விடை. 10th கொஸ்டின் பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து கோட்டையின் மேற்கு பகுதி, ஆப்ஷன் பி கோட்டையின் வடக்கு பகுதி, ஆப்ஷன் சி கோட்டையின் கிழக்கு பகுதி, ஆப்ஷன் டி கோட்டையின் தெற்கு பகுதி. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டு. கோட்டையின் வடக்கு பகுதியில் தான் வந்து பார்த்தோம்னா இந்த தானிய கிடங்கு வந்து இருக்கும். புக்கில் இந்த தானிய கிடங்கு அப்படின்றது வந்து எங்கே இருக்குன்னா ஹரப்பாவில் இருக்குது. புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஹரப்பாவில் இருக்க மேற்கு பகுதி, அதாவது மேலே இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த தானிய கிடங்கு இருக்குதுன்னு சொல்லி புக்கில் வந்து கோட்டையை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஆனால் கோட்டையோட வடக்கு பகுதியில் தான் தானிய கிடங்கு இருக்குது. ஆப்ஷன் பி தான். 11th கொஸ்டின் பின்வருவனவற்றில் நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுபவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மழைப்பொழிவு, ஆப்ஷன் பி கலாச்சார நினைவு சின்னங்கள், ஆப்ஷன் சி மதம், ஆப்ஷன் டி ஆட்டுச்சமவெளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி ஆட்டுச்சமவெளி என்பது தான் சரியான விடை. சாரி, இதில் நான் டிக் பண்ணாமல் விட்டுருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. 11th கொஸ்டினுக்கு வந்து டி ஆப்ஷன் ஆட்டுச்சமவெளி அப்படின்றதான் கரெக்டு. நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுவது வந்து ஆட்டுச்சமவெளி. 12th கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கெங்கு காண கிடைத்தன. ஆப்ஷன் ஏ லோத்தல், ஆப்ஷன் பி காலிபங்கன், ஆப்ஷன் சி ரூஃபர், ஆப்ஷன் டி மொஹஞ்சதாரோ.
ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ லோத்தல் அப்படின்னு தான் சரியான விடை. இந்த லோத்தல் அப்படின்றது வந்து குஜராத்தில் வந்து இருக்குது. அங்கே தான் கப்பல் கட்டும் தளம் அப்படிலாம் வந்து இருந்திருக்கும். இந்த காளிபங்கன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து ராஜஸ்தானில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் 1856 ஹரப்பால் தொல்பொருள் திலமடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வெள்ளம், ஆப்ஷன் பி நிலச்சரிவு, ஆப்ஷன் சி நிலநடுக்கம், ஆப்ஷன் டி ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. ஆப்ஷன் டி ரயில் பாதையை அமைக்க இங்குள்ள கற்கள் பயன்படுத்தப்பட்டன. இதுதான் கரெக்டு. அதாவது 1856 வந்து பொறியாளர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லாகூர்லேருந்து கராச்சிக்கு வந்து ரயில் பாதை வந்து போட்டிருப்பாங்க. அப்படி போடும்போது நிலத்தை தோண்டும் போது அங்கே வந்து நிறையா சுட்ட செங்கற்கள் வந்து கிடச்சிருக்கும். ஆனால் வந்து அதை வந்து அவங்க பெருசாக பொருட்படுத்தாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதை எல்லாமே ரயில் பாதை போடுறதுக்கு கீழே அந்த கற்களை எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதைத்தான் வந்து இதில் கேட்டிருக்காங்க. 1856 ஹரப்பா தொல்பொருள் திலமடைய காரணம் என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினார்கள். ஆப்ஷன் பி சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன் இந்நாகரிகம் மலர்ந்தது. ஆப்ஷன் சி ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பொருள். ஆப்ஷன் டி சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் டி சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் டி தான் கரெக்டு. என்ன கேட்டிருக்காங்க, தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். அது வந்து கரெக்டு. சுட்ட செங்கற்களை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆப்ஷன் பி வந்து சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன் இந்நாகரிகம் மலர்ந்தது. இதுவும் கரெக்டு. ஆப்ஷன் டி சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் அப்படின்றது பொருள். இதுவும் கரெக்டு. முகஜதாரோ இறந்தவர் மீது, ஹரப்பானா புதையுண்ட நகரம். இது வந்து ரைட்டு. ஏன் ஆப்ஷன் டி தப்பு அப்படின்னா, இது முத்திரைகள் எல்லாம் வந்து உருளை வடிவில் தான் கிடச்சிருக்கும். இது வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சதுர வடிவிலான முத்திரைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இந்திரனை வழிபட்டனர், ஆப்ஷன் பி கிராம நாகரிகம், ஆப்ஷன் சி இரும்பை அறிந்திருக்கவில்லை, ஆப்ஷன் டி பெருங்குளம் ஹரப்பா. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இரும்பை அறிந்திருக்கவில்லை. அதுதான் கரெக்டு. சிந்துவெளி மக்களுக்கு இரும்பும் தெரியாது, அதுக்கப்புறம் குதிரையோட பயன்பாடும் தெரியாது. ஆப்ஷன் ஏ வந்து ஏன் தப்புனா, இந்திரனை வழிபட்டன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பசுபதின்ற விலங்குகளின் கடவுளை தான் வந்து சிந்துவெளி மக்கள் வந்து வழிபட்டிருப்பாங்க. ஆப்ஷன் பி வந்து கிராம நாகரிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தப்பு. சிந்து சமவெளி அப்படின்றது ஒரு நகர நாகரிகம். ஆப்ஷன் டி வந்து பெருங்குளம் ஹரப்பான்னு கொடுத்துருக்காங்க. பெருங்குளம்ன்றது வந்து ஹரப்பாவில் வந்து கிடையாது, முகஞ்சதாரால தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த 6th புக்கில் இருக்க சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் அனைத்தையுமே வந்து தொகுத்து நான் கொடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா நான் ஏற்கனவே 6th புக்கில் இருக்க சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி டீட்டெயிலாக வந்து புக்கில் இருக்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்கள்.